ரதி மாசமானதுனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு விஜயான்னு கத்தின்னு வராங்க. யார் விஜயான்னு கத்தின்னு வரீங்க, எவ்வளோ திமுரு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அதுலேருந்து ஒரு லேடி வந்து விஜயா மூஞ்சிலே பலார்னு அடிக்க வராங்க. உடனே மீனா பிடிச்சிட்டு எங்கே வந்து அடிக்க வரீங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா ஐயோ நம்மளை காப்பாற்றிட்டு நம்ம மழை விழ வேண்டிய அடின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, யார் நீங்களாம், எதுக்கு இவ்வளோ கும்பலாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் யாரா, இதோ இருக்காங்களே இவங்க டான்ஸ் கிளாஸில் தான் எங்கள் பொண்ணு பரதநாட்டியத்துக்காக அனுப்பிச்சி விட்டோம். இப்போது எங்கள் பொண்ணு 3 மாதம் முழுகாமல் இருக்கா. இப்போ யார் இதுக்கு பதில் சொல்கிறது, பொண்ணை கிளாஸுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க, கிளாஸ் சொல்லி தரத்துக்காக அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே, இவங்களாம் எதுக்கு கிளாஸில் நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு, உங்கள் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே இன்னும் கோவம் வந்து விஜயாவை அடிக்கிறதுக்கு போகிறாங்க எல்லாரும். உடனே முத்து மீனா எல்லாம் சேர்ந்து தடுக்கிறாங்க. உடனே மனோஜ் நடுவில் பயந்துன்னு ஓடிட்டார் அந்த பக்கமாக, ஐயோ சண்டை வருதேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்ருதி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. எதுக்கு, யார் நீங்களாம், எதுக்கு இங்கே வந்து சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாருங்க சார், எங்கள் பொண்ணை நாங்கள் பரதநாட்டிய கிளாஸ்க்கு அனுப்பணும், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 3 மாதம் முழுகாமல் இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் கேர்லெஸ்னால தான் இப்படிலாம் நடந்திருக்கு, அந்த பையன் இவங்க கிளாஸில் பரதநாட்டியம் ஆடுற பையன் தான் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. உடனே போலீஸ் கேட்குறாங்க, ஏங்க உங்களை நம்பி ஒரு பசங்களை அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் தானே ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பற்றி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க சார் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், எப்படி இது நடந்தது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்றாங்க. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா, இல்லைங்க நான் எதுவும் பண்ணலைங்க, ரதியை வேணால் கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அடித்தடியாக ஆயிருக்கு. உடனே விஜயா அழறாங்க, ஐயோ என்னங்க போலீஸ்லாம் பிடிச்சி மோதுன்னு சொல்கிறாங்க, என்னங்க பண்ணுறது, என்னை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இரு விஜயா பயப்படாத இரு, அன்னைக்கே மீனா சொன்னா அவங்ககிட்ட வந்து ரதியும் தீபனும் பழகுறது தப்பாக இருக்குது, அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா, ஆனால் நீ அதை தான் கண்டுக்காமல் உங்கள் இஷ்டம் போல் இருந்த, இப்போ இவ்வளோ பேர் பிரச்சனை வந்துருக்கு தெரியுமா, சரி நம்ம பேசிக்கலாம், எந்த செக்ஷன் சார் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் முத்துவும் மீனாவும் போயிட்டு விஜயாவுக்கு போய் பார்க்குறாங்க, ஸ்டேஷனில் ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. உடனே விஜயா அழுகிறாங்க, அண்ணாமலையை பார்த்துட்டு, எங்க என்னை எப்படியாவது வெளில எடுத்துடுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, இந்த ரூமில் எனக்கு பயமாக இருக்குங்க அப்படி சொல்லிட்டு அழகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், விஜயா நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் போலீஸ் அனுப்ப மாட்டுறாங்க, இப்போ ரதியும் தீபனும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னை வெளில எடுக்க முடியும், அதுக்கு தான் முத்துவும் மீனாவும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்து மீனா சேர்ந்து வேணுன்னே கூட என்னை ஜெயிலில் தள்ளுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க, இவங்கள எங்கே அனுப்புகிறாங்க, இந்த மனோஜ் எங்கங்க, அவனெல்லாம் போக சொல்லுங்க, தேட சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, மனோஜா அவன் எப்போவோ அங்கே ஆள் அடிக்க வந்ததுக்கு அப்புறமே அவன் எங்கள் ரூம்குள்ளே போய் சாத்திட்டு பயந்துன்னு உட்காந்துட்டு இருக்காமா, அவன் எப்படியுமா உங்களுக்காக வருவான், முத்து தாமா எல்லாரையும் போய் தேடிட்டு இருக்கான், எங்கெங்கே இருக்காங்க அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காமா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரவி என்னை எப்படியாவது வெளில எடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே எல்லாரும் பார்த்தா பயமாக இருக்குது. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி உங்களை அடிக்கலாம் மாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ வேற ஒருத்தி இந்த சமயத்தில் அடிக்க மாட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதே எனக்கு எப்படித்தமாக இருக்குது, ஐயோ ஜெயிலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது இப்போ தான் நான் அனுபவிக்கிறேன், ச்சே எனக்கு இது வெளியில் தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, ஐயோ என்னை தயவு செஞ்சு சீக்கிரம் எடுத்துருங்க அப்படின்னு விஜயா புலம்புறாங்க. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் மட்டும் விஜயாவுக்கு காவலாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ விஜயா நினைக்கிறாங்க, இந்த மனோஜ் நம்ம ஊட்டி வளர்த்தோம், ஆனால் அவன் கூட உட்காரல, இந்த முத்து பையனாவது நம்மளுக்காக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்படியே.